மட்டும் தெரியும். அந்த ஓட்டனாலியை கொண்டு வந்து அள்ளி 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 போடுறவ யாருக்கும் தெரியாது. ஆமா, அதான் நான் ஓட்டனாலி மரக்கா போட்டு அளந்து போட்டனா, இல்ல பட்டறையில நெல்ல தட்டி போட்டிருக்கும் போது பதரை சேர்த்து கலந்து கொடுத்தனா, வட்டிக்கு வட்டி வாங்கி யார் வயிற்றுலயே அடிச்சனா, நான் ஒரு பாவம் செய்யலையே. அரைத்த அம்மியை அலசாம சாத்தி விட்டேனா, புத்திய உலக்கைய நான் உருக்க போட்டு தாண்டி விட்டேனா. உலக்கைய குறுக்க போட்டு தாண்டினாலும் பிள்ளை இருக்கு, அது ஒரு பாவம். அக்கினியை தீண்டக்கூடாது. அந்த கால விறகடுப்பு தானே சாப்பாடு பொங்குவாங்க. அப்போ விறகடுப்புல சாப்பாடு பொங்கும் போது பெரியவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தீய தள்ளி வைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தீய கையால தள்ளி வைக்கணும். ஏன்னா சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, அது காலால தள்ளலாமா? தள்ளக்கூடாது, கையால தள்ளி வைக்கணும். கிடையாது. அதனால நான் அக்கினியை தீண்டுனேனா இல்ல அடுத்தார பேசினேனா அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்க நான்